evening, student. Today we will discuss the current affairs analysis of 3rd June 2020. Today's news is these are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news: seizing the moment at the WHO. World Health Organization executive head நம்மளோட Minister of Health and Family Welfare appointed Dr. Harshavardhan was appointed as a executive board member chairman-ஆக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார். 34 மெம்பர் பாடி. ஸோ இவங்க தான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஃபார் தி வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி. அவங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியது. ஸோ மெயினாக இப்போ என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, சைனாவுக்கும் யூஎஸ்க்கு இருக்கக்கூடிய கிராஸ் ஃபயர், இதை நம்ம எப்படி இதுக்கு இடையில நம்ம கரெக்டான பொசிஷனில் லீடர்ஷிப்பில் வந்திருக்கணும் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஹெட்டில். ஸோ த டைம் டு என்கொயர் தி COVID-19 ஸ்ப்ரெட் எங்கேருந்து உருவாச்சு அப்படின்றதுக்கும் ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் போர்டு தான் லைக் அதை ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ அதை எப்படி இந்தியா ஹேண்ட் ஓவர் பண்ண போகுது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள். அப்புறம் ஸோ 5 அப்ரோச்சஸ் இந்தியா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ யூஎஸ் அண்ட் சைனாவோட கிராஸ் ஃபயருக்கு இடையில் இந்தியா மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்றத விட, ஸோ இந்தியா கேன் பேலன்ஸ் both the big powers and make negotiations. ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் டெம்பரரி அவங்க ஃபண்டிங் கொடுக்குறத டபிள்யூஹெச்ஓக்கு ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெர்மனெண்ட்டாக ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மெம்பர்ஷிப்லேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ரீசன் என்னென்னா 30 days ரிஃபார்ம் பண்ணணும், இல்லைனா we will come out அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி they are giving lot of fund. இப்போ சைனாவோட டாமினன்ஸ் டபிள்யூஹெச்ஓவில் அதிகமாகுது, யூஎஸோட டாமினன்ஸ் அங்கே கம்மியாகுது. ஸோ அப்போது இதை எப்படி இந்தியா டேக்கிள் பண்ண போகுது அப்படின்றது. தென் 5 பாலிசி அப்ரோச்சஸ் டு இந்தியாவுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டிக்கிள் எழுதின ஆத்தர். செட் எபிடமிக் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அஸ் அ ப்ரையாரிட்டி. வேறு எந்த விஷயத்துலையும் பொலிட்டிசைசேஷன், டபிள்யூஹெச்ஓவை பொலிட்டிசைசேஷன் பண்ணாமல் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன், அந்த பேண்டமிக் எபிடமிக் டிசீசஸ் கண்ட்ரோல் ஆகிறத இப்போ அதை தான் ப்ரையாரிட்டி மெக்கானிசமாக இந்தியா சேரில் இருக்கிறதுனால அவங்க பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன். சூனாட்டிக் டிசீஸ்லேருந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய COVID-19 இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய சூனாட்டிக் டிசீசஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்கு இந்தியா ஹாவ் டு டேக் ஆக்ஷன். அப்புறம் இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு பக்கமும் சாயாமல் இம்பார்ஷியலாக இண்டிபெண்ட்டாக அந்த ரிப்போர்ட், அந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படணும். அதுக்கு இந்தியா அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யணும். வித்தவுட் எனி குளோபல் ப்ரெஷர்ஸ் தே ஹாவ் டு டூ இம்பார்ஷியலாக அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் என்ஷூர் equitable access to COVID-19 வேக்சின். நிறைய கண்ட்ரிஸ் புவர் கண்ட்ரிஸுக்கு எல்லாமே வேக்சின்ஸ் கிடைக்கல. மெயினாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய நாடுகளுக்கு போக வேண்டிய மெடிசன்ஸ் எல்லாம் பிகினிங்கில் COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும்போது இந்த 2 months பேக் ஜெர்மனிக்கு போக வேண்டிய மருந்துகள் எல்லாம் அவங்க பார்கெனிங் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு விதமான பிக் பாஸ் ஆட்டிடியூட் தான். ஸோ மிரட்டி வாங்குறது, அந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே அந்த மெடிசன்ஸ் வேக்சினேஷன் போய் சேரல, தெரபட்டிக்ஸ் டயக்னோஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் போய் சேரலை. ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூட எல்லாருக்குமே equitable ஷேரிங் இருக்கணும். புவர் கண்ட்ரிஸ்க்கும் அது கிடைக்கிறத உறுதிப்படுத்தணும். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்ற பேரில் இன்றைக்கி பெரிய அளவில் மோனோபோலிஸ்டிக் சிஸ்டம் இருக்குது, அதை தடுக்கிறதுக்கு இவங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் தாய்வான் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் சைனாவோட பார்ட் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் தெர் இஸ் அ ரெசல்யூஷன். ஸோ யுனைடெட் நேஷன் என்ன திங்க் பண்ணணும், இட்ஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. ஸோ இதில் போயிட்டு வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியில் அவங்கள தனி மெம்பர் கேட்டகரியில் இஃப் வி ப்ரொவைட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் அகெயின் ரீசீட் பண்ணோம் அப்படின்னா இது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய உறவில் பெரிய கேப்பை உருவாக்கும். அதுக்கான ப்ரெஷர் தான் பார்டரில் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறணும் அப்படின்னு சொல்லப்படுது. இது பண்ணால் மட்டும்தான். ஸோ யூஎஸோட பேச்சை கேட்டு அவங்களுக்கு மெம்பர்ஷிப் கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வித் சைனா வில் கெட் அஃபெக்டட். சரியா? ஸோ தென் குளோபல் பேன் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ். ஸோ இந்த சூனாட்டிக் டிசீசஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான காரணம் வைல்டு அனிமல்ஸ் அதிகமாக கன்சம்ஷன் பண்ணப்படுறது மெயின் ரீசன். ஸோ இது தடுக்கப்படணும். இது மாற்றுவதற்கான வேலைகளை கவர்மெண்ட் செய்யணும். இந்தியன் அந்த சேர், அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டில் இருக்கும்போது இந்த விஷயங்களை அவங்க பண்ணணும், அதுக்கான ஆக்ஷன்ஸ் அவங்க எடுக்கணும்.
ஸ்பீஷீஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு, வைல்ட் லைஃப்பை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கும் டபிள்யூஹெச்ஓட வேலை அது கிடையாது. இருந்தாலுமே வைல்ட் லைஃப் ட்ரேடை வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னா, குளோபல் கன்சம்ஷனை பேன் பண்ணியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ that's why it was recommended. So these are the recommendation given. Then second is வந்து the 6th mass extinction. ஸோ இது நம்ம ஏற்கனவே பல வாட்டி ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. யூபிஎஸ்சி 2018 they asked a direct question from the 6th, நம்ம எத்தனாவது மாஸ் எக்ஸ்டிங்ஷனில் இருக்கோம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த எக்ஸ்டிங்ஷனுக்கான ரீசன் என்னன்றது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் we are in the 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன் சொல்லப்படுது. ஒவ்வொரு மாஸ் எக்ஸ்டென்ஷனும் நடக்கும்போது ஸோ நிறைய வெர்டிபிரேட்ஸ் வந்து லைக் ஸ்பீஷீஸ் வந்து டிஸப்பியர் ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்டிங்ஷன் நடக்கிறதுக்கு 450 மில்லியன் இயர்ஸ் நடக்கும் எக்ஸ்டிங்ஷன் பிகாஸ் ஆஃப் வல்கனிக் எரப்ஷன். என்வாயர்மெண்டல் ரிசர்ச் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஆனால் இப்போது ஆந்த்ரோபோசோன் எபோக் பீரியடில் இது நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது பிகாஸ் ஆஃப் திஸ் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஆல், நாட் பிகாஸ் ஆஃப் என்வாயர்மெண்டல் ஹசார்ட். அதுவும் என்வாயர்மெண்டல் ஹசார்ட்ஸ் தான், இருந்தாலுமே கிளைமேட் சேஞ்ச் இஸ் த மெயின் ரீசன். முன்னாடியெல்லாம் எப்படி நடக்கும்னா ஒரு ஃப்ளட்டு இல்லைன்னா மீட்ராய்ட்ஸ் மேலேருந்து விழுறதுனால, அதே மாதிரி வல்கனிக் எரப்ஷன்ஸ்னால பூமி மொத்தமாக அழிஞ்சு போயிடும். பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் தாவரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இப்போது 29,400 ஸ்பீஷீஸ் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் வந்து அழிஞ்சு போயிருக்கு. அதில் இண்டிவிஜுவல் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் த 515 ஸ்பீஷீஸ் ஆர் ஃப்ரம் தி சவுத் அமெரிக்கன் அந்த பிரேசில் ஏரியாக்கள், அமேசான் ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து. அப்புறம் 21% ஃப்ரம் தி ஓஷியானா, தட் இஸ் ஆஸ்திரேலியா அந்த ஏரியாக்களில். தென் ஏஷியா 21%, தென் ஆஃப்ரிக்கா 16% among others. ஸோ இது இப்படி மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு. இது 5 வாட்டி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. யூ கேன் see this map. ஸோ செலூரியன் எக்ஸ்டிங்ஷன் பீரியட் 440 மில்லியன் இயர்ஸ் ago. அதே மாதிரி லேட் டெவோனியன் எக்ஸ்டிங்ஷன் பீரியட் தட் இஸ் 365 மில்லியன் இயர்ஸ் ago. தென் பெர்மியன் ட்ரையாசிக் எக்ஸ்டிங்ஷன், ஜுராசிக் பார்க் எல்லாம் இருந்த ட்ரையாசிக் ஜுராசிக் பார்க். ஃபோர்த் வந்து ட்ரையாசிக் ஜுராசிக் எக்ஸ்டிங்ஷன். கிரியேச்சர்ஸ் Paleogene extinction 66 million years ago. Holocene extinction 11,700 years ago. இதுதான் லாஸ்ட் நம்ம இப்போ ப்ரெசண்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடியது. சரியா? ஸோ தட்ஸ் யூ ஹவ் டு நோ. வி ஆர் இன் த 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன். ஆந்த்ரோபோசின் எக்ஸ்டிங்ஷன் சொல்லப்படுது. எர்த்து வந்து 3/4 ஆஃப் த ஸ்பீஷீஸ் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கு. மெயினாக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்டிங்ஷன் நடக்கிற 450 மில்லியன் எடுத்துக்கிறது முன்னாடி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ இருக்கக்கூடியது இட் இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். முன்னாடி கேட்டாஸ்ட்ரோபிக் ஆல்ட்ரேஷனால தான் இதெல்லாம் நடக்கும். ஆஸ்ட்ராய்ட் ஃபாலிங், லைக் டிப்ளீஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் தென் வல்கனிக் எரப்ஷன்ஸ்னால. ஆனால் இன்றைக்கி கிளைமேட் சேஞ்சினால நடக்குது அப்படின்றது தான் இங்கே சொல்லப்படுது. மோஸ்ட் சீரியஸ் என்வாயர்மெண்ட் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா வைல்டு ஸ்பீஷீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. இதில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்பீஷீஸ் வந்து 1000 தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் கன்சர்வேஷன் பண்ணணும். சப்போஸ் இந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா க்ராப் பாலினேஷன் நடக்காது, வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் நடக்காது. ஸோ ஜெனட்டிக் பயோடைவர்சிட்டி இருக்குது, கல்ச்சரல் வேரியபிலிட்டி இருக்காது, எல்லாமே ஸோ சேம் திங்ஸாக இருக்கும். இட் வில் கிரியேட் சம் ஈகோசிஸ்டம் வந்து பாதிக்கப்படும். ஈகோசிஸ்டம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா பியூரிஃபைங் இருக்காது. தென் த ஸ்ட்ரகிள் ஃபுட் செயின் வில் கெட் அஃபெக்டட். ஸோ 2018 கேட்ட கொஸ்டின்ஸ் நான் கிளப் பண்ணியிருக்கேன். ஸோ 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன், 6th எக்ஸ்டிங்ஷன் இஸ் ஆஃபன் mentioned in news in the context of discussion of what? Monoculture practice of agriculture, no. Fears of possible collision of meteorite with earth in the near future, no. Then large scale cultivation of genetically modified crops, no. Mankind's over exploitation, misuse of natural resources, fragmentation, loss, natural habitats, destruction of ecosystem, pollution, global climate change. These are the main reason for the 6th mass extinction. சரியா? தேர்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் ரேடியோ லைட் ஃப்ரம் சன்ஸ் கொரோனா. ஸோ நம்ம சயின்டிஸ்ட் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சன்னோட சர்ஃபஸை விட கொரோனான்னா தெரியும்ல உங்களுக்கு. சன் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது க்ளோ ஆகிறதுனால, அது உள்ளேருந்து அந்த ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால
அதுக்கு வெளியில் there is a ejection, coronal ejection-பாங்க. ஸோ அது வந்து அப்படி சுற்றிட்டே இருக்கும். நம்ம ஒரு லைக் ஒரு தீ எரியும் போது அதோட வெப்பம் அடிக்கும் இல்லையா, பக்கத்தில் அந்த ஃப்ளேர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி சூரியனுக்கு வெளியில் அதோட மாஸை விட்டு அதோட வெளிப்பகுதியில் there is a circle, that is கொரோனா இந்த ஏரியா. அந்த ஏரியா வந்து சூரியனோட சர்ஃபஸோட அதிகமான ஹீட்டாக இருக்குது. அது வந்து நம்மளால் கணிக்க முடியல, why it is happening. ஸோ இப்போது there we was spotted from the telescope. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த டெலஸ்கோப் நேம் முரிச்சன் வைட் ஃபீல்ட் அரே டெலஸ்கோப். இட்ஸ் a low frequency telescope, ரேடியோ டெலஸ்கோப். இதில் வந்து நம்ம ரேடியோ லைட் சிக்னல்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த கொரோனா ஏரியாக்களில் இருந்து. யூ கேன் see here. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்சுவேஷன் நடக்கும்போது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் வரும்போது ரேடியோ லைட் இந்த பீம் மாதிரி இருக்குல்ல ஒயிட் கலரில், இந்த ரேடியோ லைட்ஸ் வந்து இந்த கொரோனல் ஏரியா, கொரோனா ஏரியா ஏன் வந்து இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, சன்னோட சர்ஃபஸை விட ஏன் ஹீட்டாக இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ இந்த மிரிச்சிசன் வைட் ஃபீல்ட் அரே டெலஸ்கோப் வந்து ஸோ வி ஹேவிங் இன் ஆஸ்திரேலியா. The collaboration, international collaboration, Australia, New Zealand, Japan, China, India, Canada, United States மூலமாக இந்த அப்சர்வேட்டரி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் ஏரியாவில் இது வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தென் பஸ்மினா கோட்ஸ் இல்லைன்னா சங்தாங்கி ஷால்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பஷ்மினா ஷால்ஸ் ரொம்ப ஃபேமஸ். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபியில் இண்டிகேஷன் இதுக்கு ப்ரொவைட் பண்ணப்படலை இன்னும். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இட் வாஸ் டேக்கன் ஃப்ரம் தி கோட்ஸ், ஷீப்லேருந்து எடுக்கிறாங்க. இதோட இட் இஸ் அ கோட், சாரி ஓகே. இதோட இந்த ஊல்ஸ் இருக்குல்ல, இதுலேருந்து அந்த ஷால்ஸ் பண்ணுறாங்க. இந்த லைக் 20 டிகிரி சென்டிகிரேட் லடாக் ஏரியாவில் தான் இவங்க வந்து இட்ஸ் அ நோமடிக் ட்ரைபல் பீப்புள். அவங்க தான் இது காஷ்மீர் கோட்டுன்னு பேர். லடாக் பிளாட்டியூ ஏரியாவில் இவங்க வந்து நோமடிக் ட்ரைப்ஸ். தே யூஸ் டு மைக்ரேட். வின்டர் சீசனில் தே யூஸ் டு கோ டவுன் அண்ட் தென் சம்மர் சீசனில் தே யூஸ் டு கோ அப். இப்போது ஏன் நியூஸில் வந்துச்சோம்னா காஷ்மீரி லடாக் ஏரியாவில் எல்லாமே இப்போ டம்சக், இந்த உத்தராகண்ட், அந்த லடாக் ஏரியாவில் எல்லாமே வந்து சைனாவோட ஆக்குபேஷன் அதிகமாகிடுச்சு 15 கிலோமீட்டர்ஸுக்குள்ளாடி. ஸோ ட்ரூப்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கனால இவங்களோட கோட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு அந்த புல்வெளிகளில் மேய்க்கிறதுக்கு முடியாமல் இருக்குது. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஷால்ஸை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இட் வாஸ் நாட் கிவன் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், இட் வாஸ் கிவன் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், பியூரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் வாஸ் எக்ஸ்போர்ட்டட் அவுட் சைட். அப்புறம் இந்த ஷால்ஸை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா அடல்ட்ரேஷன் இல்லை, இவங்களோட ரைட்ஸ் வந்து பாதுகாக்கப்படும். பஷ்மினா அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். இந்த ஊல்ஸ்லேருந்து இந்த ஷீப்ஸ்லேருந்து இல்லைன்னா கோட்ஸ்லேருந்து இந்த ஊல்ஸை எடுத்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் ஹேவ் டு பி மேட், ஹைஜீனிக்காக அதை பண்ணப்படுது அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுது. ஸோ பிஏஎஸ் அப்படின்றது நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பாடி ஆஃப் இந்தியா ஒர்க்கிங் அண்டர் தி ஏஜஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர்ஸ் அஃபேர்ஸ் ஃபுட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் WTOவோட டிபிடி டெக்னிக்கல் பேரியர் ட்ரேட் என்கொயரி பாயிண்ட்டாக இந்தியாவில் செயல்பட்டுருக்கு. தட் யூ பீப்புள் நோ. தட்ஸ் ஆல். தென் 5th நியூஸ் வந்து குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட் இது. அவங்க வந்து ஜூன் பாதியில் ஒரு இயருக்கான பாதி ரிப்போர்ட்டர் ரிலீஸ் பண்ணி பார்ட் ரிப்போர்ட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்னல்ற பார்ட் ரிப்போர்ட்டர் ரிலீஸ் பண்ணி அதில் வந்து COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனில் எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் வந்து எக்கனாமியில் இருக்குது அப்படின்றது. மெயினாக பாவர்ட்டியில் கிட்டத்தட்ட 60 மில்லியன் பீப்புள் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். ஹியூமன் கேபிட்டல் ரொம்ப எரோட் ஆகுது. லோவர் இன்வெஸ்ட்மெண்ட், இனோவேஷன்ஸ் ரொம்ப கம்மியாகுது. குளோபல் ட்ரேட், சப்ளை செயின் பாதிக்கப்பட்டிருக்கு. மெயினாக அதில் பாதிக்கப்படுறது யாருன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் இல்லை, எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் லைக் டெவலப்பிங் இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய வல்னரபிள் கண்ட்ரிஸ். டெவலப்பிங் இந்த எக்ஸ்டர்னல் ஷாக்னால், ஹெல்த் க்ரைசிஸ்னால் பாதிக்கப்படக்கூடிய அதிகமான கண்ட்ரியில் நம்மளும் ஒருத்தங்க. ஸ்பில் ஓவர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் டெவலப்பிங்
டெவலப்பிங் எக்கனாமிஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ், யூரோ ஏரியா, சைனாவோட பாதிப்புனால, குளோபல் அவுட்புட்னால நம்ம நாடுகள் அதிகமாக பாதிக்கப்படுது. அப்புறம் நம்ம உலக வங்கிகளில் G20 நாடுகள்கிட்ட அதிகமாக கடன் வாங்கியிருக்கோம். ஸோ ரீபேமெண்ட் வந்து டைம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க எனிவே, பட் இட் வாஸ் நாட் அலவுட். நிறைய பேர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வாஸ் இன் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லப்படுது. எனர்ஜி எக்ஸ்போர்ட்டிங் எமர்ஜிங் மார்க்கெட் எடுத்திங்கன்னா அரப் கண்ட்ரிஸ் அவங்களும் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த குளோபல் ஆயில் ப்ரைஸ் வந்து ரொம்ப டவுனாக போகிறதுனால. ஸ்டெப்ஸ் டேக்கன், டெட் ட்ரான்ஸ்பரன்சி, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறது, டிஜிட்டல் கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துறது, அப்புறம் அட்ரஸ் த ஹெல்த் எமர்ஜென்சிஸ். மெயினாக ஷார்ட் டேர்ம் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட்ஸும் அதுக்கான முயற்சிகளை கரெக்டாக பண்ணியாச்சு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸுக்கும் கான்ஃபிடன்ஸ் வரும், பீப்புள்ஸுக்கும் கான்ஃபிடன்ஸ் வரும், நியூ கேபிட்டல் அலோவ் பண்ணுறது கம்பெனிஸுக்கு. இந்த லாங் டேர்ம் ஸ்டெப்ஸ் எடுத்துன்னா பிஸ்னஸ் அண்ட் கவர்னன்ஸ், லைக் பாலிசி மெஷர்ஸ், ஜாபில். அதனால தான் இப்போ லேபர் லாஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. எஜுகேஷன் ரிலேட்டடாக இதே மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷன் இருக்கணும். ஃபினான்சிங் அண்ட் ப்ரொடக்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேவ் டு பி த பேங்க்ரப்சி, இப்படிப்பட்டதான விஷயங்களுக்கு. சரியா, தட்ஸ் ஆல். தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் பாலிசி, ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் அவங்களும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சேர்ந்து ஃபிஃப்த்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம 4 ரிலீஸ் பண்ணியிருக்கோம், இப்போ 5th ரிலீஸ் பண்ணுறோம். இந்த பாலிசி ஃபார்முலேஷனை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் பப்ளிக் அண்ட் எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன். ஒரு ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னாடி there will be a larger பப்ளிக் எக்ஸ்பர்ட் பூல்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவுட்லைன் பண்ணுறதுக்கு. அப்புறம் டீசென்ட்ரலைசேஷன்ஸ் இருக்குது. 3rd எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்வால்வ்ஸ் கன்சல்டேஷன் வித் த மினிஸ்ட்ரிஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் ஸ்டேட்ஸ் கூட கன்சல்டேஷன் பண்ணுற, அப்புறம் அபெக்ஸ் லெவல் மல்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட கன்சல்டேஷன் பண்ணுற ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ் ட்ரிவன் தீமெட்டிக் கன்சல்டேஷன், ஃபீட் எவிடன்சஸ், இன்ஃபார்ம்ட் ரெக்கமெண்டேஷன் இன்டு த பாலிசி. ஒரு பாலிசி வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு பாலிசி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா எந்தெந்த கன்சல்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்றதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3, ட்ராக் 4. நோ நீட் டு ஸ்டடி இன் டீப். இப்போது இது ஏன் இப்போ ரீசெண்டாக இந்த கோவிட்-19 சுச்சுவேஷனில் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வி அனௌன்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆத்ம நிர்பார் பாரத். ஸோ நம்மளோட R&D டெவலப்மெண்ட், நம்ம இந்தியாவில் லைக் மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் அதிகப்படுத்தணும். அதுக்கு வந்து ரிசர்ச் மெயினாக வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதில் செயல்பட முடியும். அப்போ தான் டெவலப்மெண்ட் அதிகமாகும். ஸோ அதுக்காக தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. முன்னாடி 1958, 83, 2003, 2013 பாலிசி வாஸ் அனௌன்ஸ். ஆஃபீஸ், இது கவர்னன்ஸ் பார்ட். ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசரி வாஸ் கிரியேட்டட் இன் 1999, கேபினெட் செக்ரட்டரியேட். சரியா, இவங்களோட மெயின் பர்பஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கக்கூடியது. PM சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் அட்வைசரி கவுன்சிலோட சீஃபாக இவர் இருப்பார், ஹெட்டாக. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வாஸ் ஆல்சோ கிரியேட்டட் இன் த மாடல் ஆஃப் நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன், NSF, USA-யோட இந்தியாவில் லைக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட விஷன் எப்படி இருக்கணும், அதோட பாலிசி மேக்கிங் பண்ணுறது. இவங்க மட்டும் இல்லை, PhD ஹோல்டர்ஸ், டாக்டர்ஸ், தென் யங் சயின்டிஸ்ட், ஸ்டார்ட்-அப்ஸ், NGOஸை ஈடுபடுத்துவாங்க பாலிசி மேக்கிங் பண்ணும்போது. தென் 7th நியூஸ், மல்டிலேட்ரலிசம் இன் தி நியூ கோல்டு வார். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸுக்கும் இந்த நியூஸுக்கும் லிங்க் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போது வேர்ல்டு வாஸ் இன் சஃபரிங். ஒரு பக்கத்தில் US, இன்னொரு பக்கத்தில் சைனா. US சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே சைனாவை எதிர்க்கிறாங்க, சைனாவை சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் US எதிர்க்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்தியா ஹவ் இட் இஸ் கோயிங் டு டேக்கிள், இந்தியாவுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது மெயினாக இப்போது நான் ஃபஸ்ட்டு நியூஸில் சொன்ன மாதிரி வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியோட எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் மெம்பராக நம்ம சேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய டைம் மல்டிலேட்ரலிசத்தை நம்ம ஊக்கப்படுத்துறதுக்கு. தென் in 2021 we are going to get non-permanent seat 2 இயர்ஸுக்கு நமக்கு கிடைக்க போகுது. அது ஒரு மிகப்பெரிய. அப்புறம் பிரிக்ஸோட சம்மிட்டை நம்ம 2021 சேர் பண்ண போகிறோம். அப்புறம் G20 வந்து நம்ம நாட்டில் நடக்க போகுது. ஸோ we will share. ஸோ ரீசெண்டாக NAMோட விர்ச்சுவல் சம்மிட்டில் ஸோ நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் உறுதிப்படுத்தின விஷயம், நியூ பிரின்சிபிள் ஃபார் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், ஹியூமனிட்டி, ஃபேர்னஸ் அண்ட் ஈக்வாலிட்டி. ஸோ இனிமேல் அப்படிப்பட்டதான ஒரு வழி குளோபலைசேஷன் மாடல் அப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம முன்னிலைப்படுத்தி இருக்கோம். ஸோ நம்ம அந்த குளோபல் லீடர்ஷிப்பை, இந்த பேலன்ஸ் லீடர்ஷிப்பை எப்படி எடுக்க போகிறோம், ஹவ் வி கேன் மேக் திஸ் ப்ராப்ளம் இன்டு an ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன்.
ஸோ யூஎஸ் சைனா பவர் பிளே, யூ பீப்புள் நோ தட். திருப்பி திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ரெண்டு பேரும் எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்றது தெரியும் உங்களுக்கு. தென் எமர்ஜென்ஸ் ஆஃப் ஏஷியா அண்ட் சைனா, சேலஞ்சஸ் ஆஃப் யூஎஸ் அண்ட் வெஸ்ட். இப்போ சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து குளோபல் சப்ளை செயினில் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக அவங்க உருவாயிட்டாங்க. ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் தே ஆர் கோயிங் டு பி த டாப். யூஎஸ் மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது அவங்க அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டாங்க. ஐஎம்எஃப் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட டாமினண்ட்டாக இருந்த வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் இப்படிப்பட்டதான டபிள்யூடிஓ இப்படிப்பட்டதான இன்ஸ்டியூஷனை கவுண்டர் பண்ணுற மாதிரி சைனா கிரியேட்டட் அ பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேஷன். அதில் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்க்ளூடிங் ஃபினான்ஷியல் லைக் டெட் க்ரைசிஸ் வரும்போது என்னென்ன விஷயங்கள் பண்ணுறது, ட்ரேட் ரிலேட்டடாக. ஸோ இதெல்லாமே யூஎஸை கவுண்டர் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஹவு வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி NAM ப்ளஸ் கேட்டகரிக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியாவோட இம்பார்ட்டண்ட் ரோலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த ப்ராப்ளத்தில் த்ரீ பிரின்சிபிள்ஸ் were discussed, that peaceful coexistence and then new principles of trade, civilizational values. பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ்னால் NAMோட பிரின்சிபிள்ஸ் இது மெயினாக. ஏஷியன் கண்ட்ரிஸ் நம்ம 1950 இந்த NAM பிரின்சிபிள்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. வி ஆர் ஃபாலோயிங் தட். நான் இன்டர்ஃபியரிங் இன்டு சதர் டெரிட்டரி, அடுத்தவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிடாமல் இருக்கிறது. இனிமேல் வந்து ஃப்யூச்சர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியில் டெவலப் ஆகும்போது, ஸோ வி ஹாவ் டு மேக் சம் லைக் இந்த இன்டர்நேஷ்னல் பாலிசியில் வி ஹாவ் டு மேக் சேஞ்சஸ். பீப்புள் ஓரியன்டாக குளோபல் லீடர்ஷிப்லேயே இருந்தாலும் சரி, இன்னொருத்தங்களோட அஃபேர்ஸில் போய் தலையிடுறது இட் இஸ் அகெயின்ஸ்ட். ஸோ அதை வந்து இந்தியா வந்து உறுதிப்படுத்தலாம். தென் நியூ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ட்ரேட் எடுத்திங்கன்னா 25 years ஓல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் நம்ம கோவிட்-19 சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்களும் அவங்களோட மெடிசன்ஸை வந்து இன்டலெக்சுவல் பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கனால அந்த மெடிசன்ஸ் வந்து கம்மியான ரேட்டுக்கு வர்ற ஜெனரிக் மெடிசனாக வர்றதுல ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து ஹியூமனிட்டி அண்ட் equitable ஷேரிங், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது மாதிரி we have to go for that. அப்புறம் இனி ஃப்யூச்சர் வந்து IoT அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்பி தான் இருக்கும். பப்ளிக் ஹெல்த் ஹாவ் டு பி ஸ்ட்ரென்தன், க்ராப் ரிசர்ச் அதிகப்படுத்தணும், ரினியூவபிள் ரிசர்ச், பேட்டரி எக்ஸெட்ரா. தென் சிவிலைசேஷனல் வேல்யூஸ் அப்படின்னா ஏஷியன் சிவிலைசேஷனாக இருக்கட்டும், தட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சைனாவாக இருக்கட்டும், மெசபட்டோமியா இருக்கட்டும், இந்த சிவிலைசேஷனில் எல்லாமே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை தான் ஊக்கப்படுத்தினாங்க. அதே மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம திரும்பணும் அப்படின்றத உறுதிப்படுத்தலாம். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் கோலா ப்ராஜெக்ட், அப்புறம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் தைமர் பாஷா டேம், கில்கிட் பல்டிஸ்தான் ஏரியாவில். அதே மாதிரி இப்போ கொஹலா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை வந்து ஜீலம் ரிவர் மேலே சைனா வந்து கட்டுது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் ப்ராஜெக்ட். இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் சாக்ஷாம் வேலி வழியாக நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியாக இட் இஸ் கோயிங் டு பி கனெக்டட் வித் கராச்சி. அந்த போர்ட் வந்து கரெக்ட் பண்ணுறாங்க கடலுக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்டில் இந்த ஜிலம் ரிவரில் அவங்க ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சைனாவுக்கு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். எனிவே வி ஹவ் டு வெயிட் அண்ட் see. ஸோ இந்த மேப்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நவ் யூ கேன் see the current affairs MCQ of 3rd June 2020. So the questions taken from the 2nd June 2020. So every day we will list the current affairs MCQ after the current affairs session. So you people can answer. நீங்கள் ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் you will get a reward. So 30 days 1 monthக்கு we'll calculate the marks. டாப்பில் வர ஃபஸ்ட்டு 2 டாப்பர்ஸுக்கு we will provide first and second prizes related to UPSC examination books. சரியா? இப்போ வேறு எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஸோ லைக் என்னோட ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், அதர் ஸ்டூடெண்ட்ஸ் who are participating in the current affairs session also attend. நீங்கள் இதையும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் நீங்கள் டாப்பில் வந்தீங்கன்னா we will ask your address கேட்டு உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரிவார்டை நாங்கள் அனுப்பி வைப்போம். சரியா? ஸோ now I will display the current affairs questions. First question related to DRDO Ultra Switch.
Second question related to speak Mackay. Please answer it immediately on the comment section. So time waste பண்ணாதீங்க. Please answer it immediately. Don't waste your times. The next question regarding to cyclone Nisharga. So Arabian ocean originate another cyclone. So the cyclone பத்தியான question. The next question, fourth, again related to the tropical cyclone, which originate in Arabian Sea. And fifth question, so US would anti-fascist movement in USA. Answer it fast. That's all. Then sixth question related to PM Sabanidhi Yojana. So Atma நிர்பார் பாரத் இருக்கு இல்லையா, அந்த பாரத்தில் ஸோ ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கான எஸ்பின்ற ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி யோஜனா, சரியா, அதோட அப்ரிவேஷன். Shall I move? Yeah. So seventh question related to MSP, minimum support price. First, who is taking the decision? Second, how the MSP recommendation came, and the C2 calculation. I hope you people know C2 calculation என்றது A2 plus FL plus C2. லைக் லேண்ட் சார்ஜஸ் ரெண்ட் எல்லாமே சேர்ந்து A2ன்றது அந்த ப்ரொடக்ஷன் இன்புட் ப்ரொடக்ஷன் ஃபார் தி அக்ரிகல்ச்சரும், எஃப்எல்ன்றது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய காஸ்ட் இன்க்ளூட் ஆகும், ப்ளஸ் C2 விச் மீன்ஸ் தட் இஸ் லேண்ட் ரெண்ட் எல்லாம் அதில் ஆட் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட அதுக்கு எம்எஸ்பி அதில் 1.5%. The ninth one, not a rabi crop. So a space வரும், sorry for that. Which among the following is not a rabi crop? சரியா, mustard, barley, soybean, chickpea. So it is about the agricultural recommendation பண்ணக்கூடிய body, commission for agricultural cost and price, MSP recommendation பண்ணக்கூடிய body. So
So the composition. Then final question about social stock exchanges. So thanks a lot, students. That's all about today's current affairs and MCQ session. ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். எனிவே இதோட ஆன்சர்ஸ் வந்து ஆஃப்டர் கரண்ட் அஃபேர்ஸ் லைக் வீடியோ அந்த டிஸ்பிளே முடிஞ்சதுக்கு பிறகு 1 ஹவருக்குள்ளாடி இந்த ஆன்சர்ஸ் வில் பி டிஸ்பிளேட். டாப் கமாண்டில் இருக்கும். ஸோ லிஸ்டட் கமாண்டில் டாப்பில் இருக்கும். சரியா? ஸோ யூ கேன் வெரிஃபை யுவர் ஆன்சர்ஸ். ஸோ யுவர் மார்க்ஸ் வில் பி கவுண்டட் பை அவர் ஸ்டாஃப். And then 30 days அப்புறம், so 1 month, and the July 1st we will announce the topper and then we will provide the reward. சரியா? Thanks a lot, students. So